பெரும்பாலும் மாற்றத்தை உருவாக்குற சராசரி மனிதர் கூட்டத்தில் நானும் ஒருத்தன். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து மைக்கி கஃபேன் பற்றி ஒரு ஹோட்டலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட், இது ரூஃப் டாப்லாம் இருக்கீங்க. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் தான் பார்த்தேன் நான். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி கேஎஃப்சி வரப்போ விருதுநகர் தான் ஷூட் ஆயிருக்கு. ஸோ இவங்க இந்த ஹோட்டலோட ஓனராக சம்மன் எல்ஸ் ரோட்டில் இருந்தார். நான் அவர்கிட்டே போய் யாரும் தெரியாது எனக்கு. நான் கேஎஃப்சி ரூட் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கேஎஃப்சி வந்து டைமிங் இந்த டைமிங் தான், ஆனால் நாங்கள் ஒன்று ரன் பண்ணுறோம், நீங்கள் சான்ஸ் கிடைச்சா அங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், அங்கே எங்கள் சிக்கன்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். மைக்கி கஃபே தான் இங்கே தான் இருக்குது அப்படின்னாப்புல. ஸோ அப்போ எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு டைம் கொஞ்சம் கிடச்சிது. ஒரு மேரேஜுக்காக வந்தேன். ஸோ அப்போ தான் அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம். விங்ஸும் அதுக்கப்புறம் அந்த சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் சாண்ட்விட்சு, அப்புறம் கிளாசிக் விங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே பைக் போயிட்டேன். நல்லா இருக்குது, உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. ஆக்சுவலி மஸ்ட் தான். அதாவது சில இதில் வந்து சாண்ட்விச் சாப்பிட்லாம் ஒரு மாதிரி நெஞ்சை கறிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். இதில் அந்த ஃபீல் இல்லை. சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மெயின்லி இந்த ஆம்பியன்ஸ் தான் தரமாக இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஆம்பியன்ஸ்க்காகவே வரலாம் நம்ம. சூப்பராக இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை. இங்கே வந்தீங்கன்னா விருதுநகர் ஏரியாவில் கருமாதி மடமில் தான் இருக்குது.